இந்த இடத்திலே இவருடைய அத்துணை புத்தகங்களையும் படித்த நான் அரசியல் பேசுவதற்காக வரவில்லை. நான் அதை பேச மாட்டேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நாம். அவர் புத்தகங்களிலே படித்த அவருடைய ஆதங்கத்தை மட்டுமே நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி. இதுவரை கண்டறிந்த ஆட்சி முறைகளிலேயே நண்பர்களே, சர்வாதிகார ஆட்சி, சோசலிச ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி, மன்னர் ஆட்சி என்று மிக குறைந்த தீமையுடையது இந்த மக்களாட்சி என்றுதான் இதை நாம் ஒத்துக்கொண்டோம். 72 ஆண்டுகளை கடந்து விட்டோம். சுதந்திரத்தை பெற்று நாம் விரும்பிய தேசம் வசப்பட்டதா என்றால் இன்னும் இல்லை. 30 கோடி மக்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இல்லாமல் தவிக்கின்றார்கள். இந்த இடத்திலே இந்த மக்களாட்சி தத்துவத்தினுடைய மிகப்பெரிய பலமே மக்களாட்சியினுடைய வெற்றியும் நன்மையும் மிகப்பெரிய அந்த வாக்குரிமையே. அதனுடைய தோல்வியும் தீமையும் அந்த மிகப்பெரிய வாக்குரிமையே. ஒரு மனிதன் வாக்குரிமையை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை வைத்து மட்டுமே இந்த மக்களாட்சி வெற்றியடைந்த ஆட்சியா அல்லது தோல்வியடைகின்ற ஆட்சியா என்பதை நாம் நிரூபணம் செய்து கொள்ள முடியும். என்றைக்கு 500 ரூபாய் நோட்டுக்கும் ஒரு பாட்டில் சாராயத்திற்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் இந்த மக்கள் தங்களுடைய வாக்குகளை பலம் வாய்ந்த யானையினுடைய துதிக்கையை பிச்சை பாத்திரமாக மாற்றிய யானை பாகனை போல் என்று நம்முடைய மக்கள் இப்படி மாறினார்களோ அன்றே ஜனநாயகம் செத்து போய்விட்டதாக 35 ஆண்டுகள் காவல்துறையிலே பணிபுரிந்தவனாக நான் கூறுகின்றேன். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆட்சியை நம்மிடம் அட்சய பாத்திரமாகத்தான் ஒப்படைத்தார்கள். இன்று நம் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம். இதை ஏன் நான் இப்படி குறிப்பிடுகின்றேன் என்றால், இந்த இடத்திலே நீங்கள் உணர்ந்தே ஆக வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்ய வந்தவர்கள் கூட ஆட்சி செய்தார்கள். ஆட்சி செய்ய வந்தவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். புரியும் என்று நினைக்கின்றேன். முந்தைய தலைவர்கள் இந்தியாவின் சொத்தாக இருந்தார்கள். இன்றைய தலைவர்களிலே பல பேர் இந்தியாவை சொத்தாக்க நினைக்கின்றார்கள். மறுக்க முடியுமா? முந்தைய தலைவர்கள் தன்னை பற்றி சிந்திக்காமல் இந்த மண்ணை பற்றி மட்டுமே சிந்தித்தார்கள். இன்றைய தலைவர்களில் பல பேர் இந்த மண்ணை பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றார்கள். தொண்டு செய்கின்ற களமாக பார்க்கப்பட்ட அரசியலை வளம் கொளிக்கின்ற தொழிலாக மாற்றிவிட்டார்கள். யாரும் மறுக்க முடியாது. இது அத்தனை பேரும் அறிந்த ரகசியம். அவ்வளவுதானே. நாற்காலியை கைப்பற்றுவதற்கும் நாற்காலியை காப்பாற்றுவதற்கும் 24 மணி நேரமும் சிந்திக்கின்றார்களே ஒழிய நாட்டு மக்கள் நலனை பற்றி கிஞ்சித்தேனும் சிந்தித்தார்களா என்றால் இல்லை. எந்த கட்சியையோ எந்த குறிப்பிட்ட தலைவரையோ பற்றி பேசாமல் பொதுவாக நான் உங்களுடைய உணர்வுகளை, மக்கள் பேசுவதை இந்த அவையிலே பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள். லஞ்சம் கொடுத்தேன், விடுதலை செய்தார்கள். மக்கள் சொல்லுகிறார்கள், கணக்கு மீறி தின்றதாலே கனத்த ஆடு சாயுது, அதை கண்ட பின்னும் மந்தையெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேயுது. ஒரு கவிஞன் எழுதுகிறான். நினைத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய மக்கள் அதிபுத்திசாலிகள். கொள்கைக்காக கோவணத்தை இழந்து நின்றால் கோமாளிகள் என்று கல்லால் அடிப்பார்கள். கொள்கையே இழந்து நிற்கும் கோமாளிகளை மந்திரிகளாக்குவார்கள். அரசியலிலே சகுனியை தோற்கடித்து விட்டார்கள். இந்த பல அரசியல்வாதிகள் சகுனியை தோற்கடித்து விட்டார்கள். எப்படி தெரியுமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே அரசியல் பிரச்சனை வந்தபோது அரசியலிலே சூதாட்டத்தை அறிமுகப்படுத்தியவன் சகுனி. போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியல்வாதிகள் அரசியலையே சூதாட்டமாக்கி விட்டார்கள். எவ்வளவு கனத்த இதயத்தோடு இதை நான் உங்களிடம் பதிவு செய்கின்றேன் தெரியுமா நண்பர்களே? தயவு செய்து இந்த இடத்திலே இதனுடைய நோக்கம் என்ன, இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன, அவருடைய சொந்த வாழ்க்கை என்ன, நான் இறக்கும் போது 8 பேர் இருந்தால் போதும் என்று எழுதுகிறார். இதை சொல்லி முடிக்கின்றேன். நீங்கள் இறக்கும் போது எத்தனை பேர் இருப்பார்கள் என்பது முக்கியம் அல்ல. நீர் குமிழி போன்றதடா வாழும் காலம், நீதியொன்றே நிலைத்திருக்கும் போகும் காலம். உலகாண்ட மன்னவரும் மற்றெல்லாரும் உயிரிறங்கும் போதில் இதை கொண்டு சென்றார்.
நிலம் என்றால் 6 அடிதான், அதற்கு மேலே நெருப்பில் இட்டால் சாம்பல் என்று மீதம் ஏதோ. ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான். அப்ப யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான்? இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா என்றெல்லாம் தெரிந்த காரணத்தினால் நீங்கள் இப்படி சொல்லுகின்றீர்கள். Who will cry when you die என்ற புத்தகத்திலே ராபின் சர்மா அழகாக சொல்லுவான். நீ இறக்கும் போது உனக்காக யார் அழுவார்கள்? When you were born, you cried, others rejoiced. Live your life in such a way, when you die, you rejoice, while the rest of the world cries. நீ பிறக்கும் போது அழுது கொண்டே பிறக்கின்றோம், நாம் மக்கள் எல்லாம் சிரிக்கின்றார்கள். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நாம் இறக்கும் போது நல்ல வேலை போனாயான்னு சொல்லாம அத்துணை பேரும் அழ வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய சராம்சம் என்று சொல்லுகின்றான். Truly, truly, I say to you, unless a grain of wheat falls into the earth and dies, it remains alone. But if it dies, it bears much fruit. ஒரு விளைந்த கோதுமை மணியானது தனியாக இருந்தால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது விதையாக விழுந்தால் விருட்சமாக வளரும். நீங்கள் விதையாக தமிழின் மூலமாக விழுந்து கொண்டே இருக்கின்றீர்கள், அது விருட்சமாக வளரும். கண்ணதாசன் கூறியதைப் போல, மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொன்னானே, எந்த நிலையிலும் உங்களுக்கு மரணம் இல்லை. என்னை தேர்ந்தெடுத்த இந்த இடத்திலே நீங்கள் பேச அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றியையும், தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை பேசுவதை கேட்ட இந்த மக்களுக்கு அமைதியும் இந்த அவையிலே எனக்கு கிடைத்த பரிசாக கருதி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. காவல்துறை அதிகாரியாக இருந்த பொழுது நேர்மை தவறாமல் ஓர் அதிசயமாக இந்த மண்ணில் வலம் வந்த அன்பிற்கினிய நண்பர் கலியமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சென்று தன்னுடைய நாவன்மையால் மிகச்சிறந்த அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் பேருண்மைகளையும் எடுத்துரைத்து இளைய சமூகத்தை நெறிப்படுத்துவதையே ஒரு வேள்வியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அவர் இந்த புத்தகம் குறித்து திறனாய்வு செய்ததற்காக நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்கினிய காவல்துறை அதிகாரியாக மிகச்சிறப்பாக பணியாற்றி முடித்து இன்றைக்கு மிகச்சிறந்த கருத்தாளராக வலம் வரக்கூடிய கலியமூர்த்தி அவர்கள் சொல்லுகிற பொழுது, 500 ரூபாய் நோட்டுக்கும் 500 மில்லி சாராயத்திற்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் தங்களை விற்றுவிடுகிறார்கள் என்று சொல்கிறீர்களே, இவர்களின் மூலம்தான் ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த தமிழகம் சந்திக்கப் போகிறது.